அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த நாள் செப்டம்பர் 14ஆம் நாள் உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு மாமனிதனுடைய பிறந்த நாளாக தான் கருதப்படுகிறது. ஒருவேளை அந்த மனிதனை நேரடியாக தெரியாவிட்டாலும் அவருடைய இம்பாக்ட் இந்த ஒட்டுமொத்த உலக அளவுல இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை வரலாறை மட்டுமல்லாமல் அவரால் உருவான இந்த இயக்கத்தை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். விசேஷமாக எல்லா திருச்சபைகளிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளிலும் ஞாயிறு பள்ளி என்கிற ஒரு வகுப்புகள் திருச்சபையில நடக்கும். ஆனால் அதனுடைய ஆரம்பம் என்பது சமுதாயத்துல திருச்சபைக்கு வராதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஒரு மத இயக்கமாக அல்லது ஆன்மீக இயக்கமாக உருவானது அல்ல, மாறாக சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக, அடித்தட்டு மக்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக தான் அது உருவாகியது. அதை உருவாக்கியவர் பிறந்த நாள் இந்த நாள். ராபர்ட் ரெய்க்ஸ் என்கிற ஒரு மாமனிதன் 1735ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் பிறந்தார். சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோ அதனால இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இல்லாமல் கொஞ்சம் லாங்கா போகுது. இதனுடைய பிபிடி இது கூட சேர்த்து அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆகவே நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வில் நடந்த தாக்கங்கள், அவர் மூலமாக இந்த சமுதாயம் அடைந்த பயன்கள், சமுதாயம் மட்டுமல்ல திருச்சபையை தாண்டி சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த இயக்கத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கம் வெறும் ஆன்மீக இயக்கமாகவோ அல்லது மத ரீதியான இயக்கமாகவோ அல்லாமல், அல்லது சர்ச்சுக்குள்ளே இல்லாமல், அது திருச்சபையினுடைய சுவரை தாண்டி சமுதாயத்துல ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கிலே தான் இந்த நாளிலே உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறேன். சோ இந்த நாளிலே இருந்த மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரிதான் அந்த நாட்களிலும் குற்றம் செய்தவர்கள் அல்லது நல்ல வளர்ந்தவர்கள் அவங்க குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்துல இருந்தா என்ன செத்தா என்ன, அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை சரியானதுதான், அவங்க ஜெயிலே போய் செத்தாலும் பரவாயில்ல, நாடு நல்லா இருக்கும் என்று சொல்லிதான் அந்த நாட்களில் ஈவன் திருச்சபை மக்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறக்கிறான். அந்த நாட்களிலே சொல்கிறார்கள், சோசியல் சிஸ்டம் ஆஃப் தட் டே வாஸ் ரோட்டன் டு த கோர் அப்படின்னு சொல்லி. அதாவது சமுதாயத்தினுடைய அடி ஆழம் வரைக்கும் இந்த தீய காரியங்கள் உள்ள நுழைஞ்சிட்டு, சமுதாயத்துல நுழைஞ்சிட்டு, ஸோ சமுதாயம் கெட்டு சீரழிந்து சீழ்பிடிச்சு போய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிறோம், டாஸ்மாக்னால அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி. இது 1700களிலே ஒட்டுமொத்த இங்கிலாந்துமே குடி நம்பர் 1ல தான் இருந்திருக்கிறார்கள். அதற்காக போராடினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது தனி ஸ்டோரி. ஸோ அது இல்லாமல் நான் இங்க இவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்த சில சம்பவங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவன் ஒண்ணு பட்னியா கிடக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் திருடணும். இதுதான் ஆப்ஷன். சோ அது இல்லாமல் அவனுக்கு வேற ஏதாவது வேணும், அப்ப வேலை வேணும் அப்படின்னா அவன் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு கல்வி தேவை அப்படிங்கிறது சமுதாயத்தை எல்லாரும் அறிந்தவர்கள். அது பின்னாட்களில தான் இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அந்த சமுதாயத்தினுடைய அடி நிலையிலிருந்து மக்களை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால் இதுக்கு ஏதோ நம்ம நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லி அல்ல, இதுக்கு ஒரு பெரிய தியாகம் பண்ண வேண்டியிருக்குது, பயங்கரமான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்குது என்கிற ஒரு கன்விக்ஷனுக்கு இந்த ராபர்ட் ரெய்க்ஸ் வருகிறார். அது மட்டுமல்ல, திருச்சபை சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷம் என்பது ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சுவிசேஷமாக தான் அவர் பார்த்தாரு ஒழிய மத ரீதியாக ஒரு மனிதனை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு சுவிசேஷமாக அவர் பார்க்கவில்லை. சோ அதை அப்ளைடு காஸ்பல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அல்லது அப்ளைடு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய மனித நிலைக்கு அவன் திரும்ப வேண்டும். அதுதான் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு வருவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, அல்லது கன்வர்ஷன் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய இழிநிலையிலிருந்து நல்ல நிலைக்கு அல்லது மனித நிலைக்கு மாறுவதுதான் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லி. சோ ஒட்டுமொத்த அந்த சமுதாயம் அந்த தீய நிலையிலிருந்து மாற்றுவதற்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நிலைக்கு போவதற்கு காரணம்
சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் சோம்பேறித்தனத்தை நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஐடல்னஸ் இஸ் த பேரண்ட் ஆஃப் ஆல் த வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எல்லா விதமான தீமைகளுக்கும் மூல காரணம் வந்து சோம்பேறித்தனம். நான் சிறு வயதுல இருக்கும்போது நிறைய ஊழியர்கள் வந்து அதை ரொம்ப போக்கஸ் பண்ணாங்க, அதை அட்டாக் பண்ணாங்க. அதாவது சோம்பேறித்தனத்தை வந்து ஒரு பெரிய பாவமாக கருதினார்கள். ஆனால் இந்த நாட்களில அதை யாரும் பெருசாக பாக்குறதும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. ஆனால் அதுதான் எல்லாவற்றிற்கும் மோசமான அதாவது பிரைமரி ரீசன் ஃபார் ஆல் த ஈவில் திங்ஸ் அப்படிங்கிறது நம்ம தான் தோன்றுகிறது. ஸோ சிறு வயதுல கேள்விப்பட்டது ஒன்று, எம்டி அதாவது எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் வொர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சும்மா கிடக்கான் அப்படின்னா நிச்சயமா அவனுடைய மனசை வந்து பிசாசு தன்னுடைய பற்றையா மாத்திருவான் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயும் அப்படிதான் இருக்குது. இப்படி அவன் சோம்பேறியா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய அறியாமை. ignorance is the cause of all the idleness அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவனுடைய ignorance அதாவது அறியாமை அல்லது மூட நம்பிக்கை இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அப்ப சரி, இது எப்படி மாற்றுவது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அண்ட் ராபர்ட் ரைக்ஸுக்கு அவர் என்ன, தன்னுடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தானும் நன்மை செய்கிறவரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதற்கு அவர் டார்கெட் பண்ண குரூப் யாருன்னா அடல்ட் கிடையாது. ஸோ அடல்ட் வந்து இனி அவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்றது, அவங்கள்ட்ட நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்றது உண்மையிலே அது வேஸ்ட். அதை ஸ்பெண்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றதே வேஸ்ட். அதற்கு பதிலாக இஃப் த சில்ட்ரன் குட் பி redeemed from the lives of idleness, ignorance and crime, ஒரு பெரிய சமுதாய புரட்சி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார். அதற்காக அவர் சிறுவர்களை வந்து டார்கெட் பண்றார். ஸோ சோஷியல் காஸ்பல் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம், அதுக்கு சின்ன பிள்ளைங்களை தான் அவர் வந்து குறி வைத்திருக்கிறார். அதாவது பிகன் வித் சைல்ட் அண்ட் டீச் ஹிம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு வாய்ஸ் வருகிறது, ட்ரை அப்படின்னு சொல்லி, TRY ட்ரெயின் அப்படின்னு வருது. இவரு வந்து அதை யோசிக்கிறார், என்னடா யாரும் எதுவும் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து ஒரு டிவைன் கமாண்டாக, டிவைனுடைய கமாண்ட், தெய்வீக கட்டளை என்பதை அவர் உணர்கிறார். அது தன்னுடைய மனதில் ஏற்பட்ட இந்த ஒரு மாற்றத்தை தன்னுடைய சபை குருவாகிய தாமஸ் ஸ்டாக் அப்படிங்கிறவர்கிட்ட போய் ஷேர் பண்றாரு. இப்படி ஒரு சின்ன எண்ணம் வருது அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் இந்த மக்கள், சுரங்க தொழிலாளிகள் சுரங்கத்துல வேலை செய்யணும். அவர்களுக்கு சம்பளம் சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் வாழ்வதற்கு சாப்பாடு போடுவாங்க, அதாவது உயிர் இருக்கணும், அதனால சாப்பாடு போடுவாங்க. 18 மணி நேரம் அவங்க கட்டாயம் ஒர்க் பண்ணி ஆகணும். அது சுரங்கத்திற்குள்ளாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு நாள் அவர்களுக்கு லீவ் உண்டு, அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு என்ற லீவு கிடையாது, அவர்களை ஆளுகை செய்கிற ஜமீன்தார்களுக்கு விடுமுறை. அதனால அவர்கள் திருச்சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு லீவ் விடுவாங்க. ஸோ அந்த நாட்களில இவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். தங்களால என்னென்னலாம் ஏன்னா நல்லதே தெரியாது, அதனால எவ்வளவு தூரத்துக்கு தீயதை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தீயதை செய்வார்கள். எந்த விதமான எதிர்கால நோக்கம், எதிர்கால திட்டம், எதிர்கால ஆசைகள் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுனால நல்லா இருக்கணும், இருக்கிறது கிடைச்சா திங்கணும், சோ எதை பார்த்தாலும் உடைக்கணும். இப்படிப்பட்ட சிந்தனைகளில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சோ இப்படிப்பட்ட சிந்தனைகளில் உள்ளவர்களை மாற்றும்படியாக இவர் தன்னுடைய குருவாகிய தாமஸ் ஸ்டாக் கிட்ட போய் பேசுறாரு. அவரும் வந்து நீ என்ன பண்ணாலும் நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இவர் அதை மெரிடித் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணிகிட்ட சொல்லுகிறார். ஸோ அவங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு இந்த சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய சிறுவர்களுக்கு தன்னுடைய கிச்சன்ல அவங்க ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அந்த கிச்சன்ல வச்சு ஒரு 12 குழந்தைகளை வச்சு ஸ்டார்ட் பண்றதுதான் இந்த பள்ளி. இது ஞாயிறு பள்ளி என்பது திருச்சபையில உருவானது கிடையாது. இது ஞாயிற்றுக்கிழமைகளில ஜமீன்தார்களுக்கு லீவு கிடைச்சதுனால இந்த பிள்ளைங்களுக்கு லீவு கிடைச்சது. ஸோ அதனால இவர்கள் வெளியே வந்து அங்கங்க தீய செயல்களை ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை அழைத்து இவர் ஒரு சின்ன பள்ளி மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுகிறார். அதற்கு பெயர் தான் ஞாயிறு பள்ளி. ஒன்லி பிகாஸ் அது ஹேப்பன் ஆன் சண்டே, அதனால அது ஞாயிறு பள்ளியாக கருதப்பட்டது. ஆனால் அதுல பைபிள்ங்கிறத தாண்டி அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ABCD, மேத்தமெட்டிக்ஸ், ஆல்பபெட் இதெல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அது மட்டும் அல்லாமல் அவருடைய வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. என்னடா ஒரு புதுசா என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்று சப்ஜெக்ட் இவர் பிரிச்சாரு. எல்லாவற்றிற்கும் அவர் பயன்படுத்தின ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா தி பைபிள்.
த ஹோலி பைபிள். பைபிளை மையமாக வைத்துதான் அவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்திருக்காரு. இந்த நாட்களில நமக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் சொல்லி ஒரு நிறுவனமே இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் ஒட்டுமொத்த இங்கிலாந்துக்கே கிடையாது. ஸோ அவர்கள் யாருக்கு பணம் இருக்குதோ அவர்கள் போய் படித்துக் கொண்டார்கள். பணம் இல்லாதவங்களுக்கு அந்த கல்வி மறுக்கப்பட்டதுங்கிறது கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இவர் வேதத்தை மையமாக வைத்து அவர்களுக்கு ஆல்பபெட் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, மேக்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரு, சயின்ஸ் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி அநேக காரியங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இவருடைய வாழ்வில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நடக்குது. அதை நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படல. ஆனால் பிள்ளைகள் வந்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்பதை அவர் உணர்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிறைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் சீப்பையே பார்த்தது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இவர் தன்னுடைய இயக்கத்தின் மூலமாக அல்லது தான் ஆரம்பித்த இந்த சின்ன அமைப்பின் மூலமாக நிறைய நன்மைகளை செய்கிறார். ஸோ ரைட்ஸ் வந்து நல்லவர்கள் அவர்கிட்ட நெருங்கவும் தீவர்கள் அவரை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் கொண்டிருக்கிறது. அவருடைய சித்தாந்தம் என்னன்னா, நீ திருடனை கூட நம்பிடலாம், ஆனா பொய் சொல்றவன நம்ப முடியாது அல்லது நம்பக்கூடாது. பொய் இஸ் வெரி டேஞ்சரஸ் தென் தெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ திருடுவதை காட்டிலும், அதாவது திருடுவதை காட்டிலும் பொய் வந்து ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லி சிறு வயதிலே அவர்களுக்கு உண்மை பேச கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து சண்டே ஸ்கூல்ல நடந்து கொண்டிருக்கு. திருச்சபையெல்லாம் சொல்லி கொடுத்தா இல்லைங்கிறது ரெண்டாவது, ஆனால் இங்கே நடக்குது. ஸோ அதன் மூலமாக அநேக குழந்தைகள் வந்து எக்கச்சக்கமாக சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ தங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இவர் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, அவர்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது. அவர்களை இன்றைக்கு கூட திருச்சபை வந்து சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே ராபர்ட் ரைட்ஸ் எல்லா குழந்தைகளுமே சண்டே ஸ்கூல் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸ்காலர்ஸ் என்கிற வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துவது படித்த பட்டதாரிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஆனால் அவர் இந்த சண்டே ஸ்கூலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கே வந்து ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார். சோ அப்படி அவருடைய எண்ணங்களிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த எண்ணத்துல ஏற்பட்ட மாற்றம் அவருடைய படிப்புல வருகிறது. படிப்புல ஏற்பட்ட மாற்றம் அவங்களுடைய குணத்துல, அவருடைய பேச்சுல, அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலுமே பெரிய மாறுதல் உருவாகி கொண்டிருக்கிறது. இவர் ஏற்படுத்தின மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பார்லிமெண்ட் வரைக்கும் பறந்திருக்கிறது. சோ இந்த குழந்தைகள் 5 வயதுல சண்டே ஸ்கூல் வர குழந்தைகள் எல்லாம் அவருடைய 15 வயது 20 வயது வரும்போதெல்லாம் ஒரு தேசத்தினுடைய நல்ல நிலைக்கு வருகிறார்கள். சோ இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு கடவுள் வந்து நிறைய நண்பர்களை கொடுக்கிறார். அதுக்கு முன்பதாக அந்த தாமஸ் ஸ்டாக்னு சொன்னா இல்லையா, இவர் ராபர்ட் ரைட்ஸ் வந்து ஆரம்பிச்சு அவர் செய்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு நான் சர்ச்சில் இருக்கிறேன், ஸோ சர்ச்சில இருந்து நான் வெளியில் போயிட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளாக அவர் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுகிறார். அந்த மெரிடித்ன்னு சொல்லி அந்த அம்மா எனக்கு பாய்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் லேசா ஒதுங்குறாங்க. இப்படி ஒரு புறத்துல ஒதுங்கினாலும் கடவுள் அவருக்கென்று இன்னொரு குரூப்பை தருகிறார். கிளஃபம் செக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்கிறது. அது ஒரு சின்ன வில்லேஜை சார்ந்தது, ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்த மக்கள். இவர்கள் அதாவது எவ்ரி டே 3 மணி நேரம் பிரேயர் பண்றாங்க. அது அவருடைய பழக்கமாவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். காலையில 5 to 6, மதியம் வந்து 12 to 1, அண்ட் ஈவினிங் 5 to 6, இப்படி ரெகுலரா கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஜெபித்தவர்களால வந்த பெரிய மாற்றம் தான் ஒட்டுமொத்த உலகத்தை, அதாவது இங்கிலாண்டை மாற்றுவது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தின் மூலமாக அதுக்கு பிறகு அவர்கள் அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவது இதுக்கு பின்மழகதான் நடக்கிறது. சோ அப்படி ஒரு சரித்திரத்துல எல்லா மாற்றங்களுக்கும் மூல மாற்றமாக அல்லது மூல காரணியாக இருக்கிறது தான் இந்த ஞாயிறு பள்ளியினுடைய இயக்கம். சோ இதுல வளர்ந்த பிள்ளைகள் தான் பின்னாட்களில பெரிய பெரிய தலைவர்களாக மாறுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் கொடுக்கிறார். பிரிட்டிஷ் பர்ஷியன் எக்ஸ்ப்ளோரர் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஹென்ரி தோட்டன் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டைரக்டர், அவரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் என்கிற ஒருத்தர், அவர் ஸ்லேவ் ட்ரேடை ஒழித்த எம்பி, அவரு இதுக்காக சப்போர்ட் பண்ணுகிறார். நம்மளுடைய பாட புத்தகங்களுக்கு நமக்கு கொடுத்த மெக்காலே, அவர் இந்த இயக்கத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அண்ட் சார்லஸ் கிராண்ட் என்கிறவர் இந்தியாவுடைய அடிமைத்தனத்துக்காக பாடுபட்டார். அவர்
இதற்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் மெத்தடிஸ்ட் சர்ச் என்கிற சர்ச்சினுடைய நிறுவனர் ஜான் வெஸ்லி அவர் இதற்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இப்படி எக்கச்சக்கமான சப்போர்ட்டர்ஸ் வந்து கடவுள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அவர்கள் மார்க் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை மையமாக வைத்துதான் அவர் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். The soil produces a crop by itself, first the blade, then the head, and then ripe grain on the head அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்பது. ஸோ இந்த ப்ரொடியூஸ் பண்ற கிராப் வந்து பூமியில போய் அது மெதுவாக விளைவிட்டு மெதுவாக தான் இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது அது அப்படியே இவருடைய வாழ்வில நடக்குது. ஸோ ஒரு கிளாஸ்ல கிட்டத்தட்ட 20 பேர் தான் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வருகிறார். அண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. அவருடைய மெத்தட் நிறைய ஸ்டோரி மெத்தட் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார். ஒரு மேக்னெட் ஒரு நீடில் வச்சு அதை வச்சு அவர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியின் மூலமாக நிறைய காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து பின்னாடி நான் ரைட்டிங்ல கொடுக்குறேன். ஸோ அவருடைய மெயின் மோட்டோ லெசன் என்ன அப்படின்னா, காட் இஸ் ஒன், ஒரே கடவுள் தான். அண்ட் காட் இஸ் லவ், அவர் அன்பாக இருக்கிறார். அண்ட் அந்த கடவுள் எல்லாருக்கும் ஆனவர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இருக்குது. அதுல இந்த 3 நான் மையப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் என்னன்னா, காட் இஸ் ஒன், ஒருவர் தான், நிறைய பேர் கிடையாது, 300 கோடி எல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். அந்த கடவுளும் அன்பாக இருக்கிறார். யாரையும் குத்துவதற்கோ வெட்டுவதற்கோ நாக்கு தள்ளியோ இல்லாட்டினா கையில விதை வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் அன்பானவர். அது மட்டும் அல்லாமல் அவர் அனைவருக்குமானவர் என்கிற அந்த சித்தாந்தத்தை வந்து சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இது அவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சிறு பிள்ளைகள் சிறு வயதில் இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் தெளிவடைகிறார்கள். கடவுள் ஒருவர் தான், அவர் அன்பாக இருக்கிறார். அவர் நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமானவர். நம்மளை அடிமைப்படுத்துகிறவர்களுக்கும் அவர் தான், அடிமையா இருக்கிறவர்களுக்கும் அவர் தான். அவர் நமக்கு எல்லாருக்குமானவர். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நீதியையும் நியாயத்தையும் சுதந்திரத்தையும் போதிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர் கண்டுபிடிச்ச ஒரு இவர் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுடைய அந்த குறும்புத்தனமோ அல்லது அவர்களுடைய திமிருத்தனமோ அது நிச்சயமாக தங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கட்டாயம் வந்திருக்கணும். ஸோ அதனால அது ஈஸியா நம்ம சரி பண்ணலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் வந்து பிறப்புல வந்து கண்ணதான் சொல்லுவது போல எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், ஆனா அது நல்ல ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னையினுடைய வளர்ப்புங்கிறது போல இடைப்பட்ட காலங்களில் தான் அவர்கள் மாறி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, the child will take pleasure in being good if the goodness is only made attractive. ஸோ நல்லவனா இருக்கிறது வந்து போற்றப்பட்டால் தான் ஒரு குழந்தைய நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படும். அதனாலதான் இந்த சின்ன வயதுல அந்த மோட்டிவேஷன்லாம் அப்படி சொல்றாங்க, நல்லவனை வந்து அப்ரிஷியேட் பண்ண அவன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. இவருடைய மூலதனமான ஒரு 2 காரியம் என்னன்னா, சண்டே ஸ்கூல் குட் பி மேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர் காட். ஸோ ஞாயிறு பள்ளி என்பது தேவனுடைய ஆளுகைக்கு அடியில தான் இது செயல்பட வேண்டும் என்பதை அவர் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறார். அது மட்டுமல்ல, சண்டே ஸ்கூல் மஸ்ட் பி ஏ நேஷனல் எஜுகேஷன். அதாவது சண்டே ஸ்கூல் வந்து ஒரு தேசத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக அவர் பார்க்கிறார். ஸோ இது அவர் பண்றது. கிங் ஜார்ஜ் III அவரு சொல்றாரு, எவ்ரி புவர் சைல்ட் இன் மை கிங்டம் ஷுட் பி டாட் டு ரீட் த பைபிள் அப்படின்னு சொல்லி. என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும், விசேஷமா ஏழை சிறுவர்கள் வேதத்தை கட்டாயமா அவர்கள் படித்திருக்க வேண்டும், அவர் கட்டாயமா அவங்க கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ அகைன் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆரம்பத்துல அந்த டிவைன் கமாண்ட் ஒன்று வந்துச்சுல, ட்ரை. எப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்படுகிறாரோ, எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ, லோன்லினஸ் ஃபீல் பண்றாரோ, தனிமையை உணர்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் சப்போர்ட் இவருக்கு வந்து கிடைக்காத மாதிரி இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த ட்ரை 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 என்கிற வார்த்தை தான் அதிகமாக அவரை உந்தி தள்ளி கொண்டிருந்திருக்கிறது. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் அவரை பற்றி சொல்லலாம். ஸோ அவருடைய சித்தாந்தம் என்னன்னா, தி கிரைஸ்ட், தி சைல்ட், த சர்ச், இந்த 3ஐயும் கொண்டு வர CCC, த கிரைஸ்ட், தி சைல்ட், தி சர்ச், இந்த 3ம் ஒன்னாவே செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். கிட்டத்தட்ட அவர் 1811 அவர் இறக்குறார். ஆனா 1831 கிட்டத்தட்ட 15,48,890 ஸ்காலர்ஸ் வந்து இதன் மூலமாக படித்து வெளியே வருகிறார்கள். கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஸ்கூல்ஸ், அதாவது ஸ்காலர்ஸ் இருக்காங்க, 1.5 மில்லியன் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அந்த நாட்டில், நான் சொல்றது இப்ப இல்லை, இப்பெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஸோ கணக்கிடப்படுகிறது. அது மட்டுமல்ல,
All social reform began with the education of the child and no plan has been ever superior to it அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதாவது எந்த ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக சில்ட்ரனுடைய வாழ்வில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தினாக்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், ஒரு சமுதாய புரட்சி ஏற்படும். அது இல்லாதது வேற எந்த விதமான புரட்சியும் வந்து பெரிய மாபெரும் புரட்சியாக இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த இன்றைக்கும் இருக்கக்கூடிய உலகம், the world is marches forward on the feet of little children. இந்த உலகமே சிறு பிள்ளைகளுடைய அவங்களுடைய காலடி இதுலதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை நம்ம நல்ல பாதையில நடக்க வச்சோம் அப்படின்னா நாடும் நல்ல பாதையில போயிட்டே இருக்கும். அவர்களை தீய பாதையில கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்க நாடும் தீய பாதைக்கு நேராக போயிடும் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஸோ இது மட்டுமல்ல, திருச்சபையையும் அவர் சண்டே ஸ்கூலையும் அவர் தனித்தனியா பிரிக்கல, ரெண்டும் ஒன்றுதான். ஸோ ரெண்டும் ஒரே காரியத்திற்காக தான் இயங்கணும், ரெண்டும் ஒரே கடவுளுக்கு கீழாக தான் இயங்குது அப்படிங்கறத அவர் ரொம்ப மையப்படுத்துகிறார். ஸோ அதனால அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள். We can sweep the present generation of Sunday school scholars into the kingdom of God if we equip spiritually and educationally. அதாவது டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஜெனரேஷனையே, ஒரு தலைமுறையை நம்ம வந்து மாற்ற முடியும், இந்த தலைமுறையை ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான நோக்கம் அல்லது அவருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, சிறுவர்கள் மூலமாக, சிறு பிள்ளைகள் மூலமாக தான் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். எல்லா நாடுகளிலுமே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அந்த நாடு வந்து தன்னை தேர்ந்தெடுக்கும் தலைவனை பற்றிய ஓட்டுரிமை கொடுக்கிறார்கள். ஸோ அப்பதான் வந்து ஒரு எலிஜிபிள் சிட்டிசனாகவே மாறுகிறான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் வந்து சிறுவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். ஸோ சிறு வயதிலே அவர்களுக்கு ராஜ்யத்தினுடைய சித்தாந்தங்கள், ராஜ்யத்தினுடைய கொள்கைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ இவர் என்ன சொல்றாரு, we can wipe out the social evils caused by the liquor traffic in a single generation. ஒரே தலைமுறையில இந்த குடிப்பழக்கம் என்கிறத ஒட்டுமொத்த நாட்டிலே நம்ம ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவர் செய்வதற்கு காரணம், சொல்லுவதற்கு காரணம், கடவுள் வந்து நேரடியாக அவர் அனுபவித்திருக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவரால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத நம்புகிறார். ஸோ இந்த நாளிலே விசேஷமா இந்த 14ஆம் தேதி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுவது, சில்ட்ரனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர்களை சிறு வயதிலேயே வந்து சரியான பாதையில நம்ம வழி நடத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முதிர் வயதிலையும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். ராபர்ட் ரேக்ஸ் கண்ட அந்த கனவு, இங்க தமிழ்நாட்டுல பி சாமுவேல் என்கிறவர் கண்ட கனவு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை தேசிய அளவுல கொண்டு வந்ததுக்கு காரணம் அவர்கள் சிறுவர்கள் மூலமாக ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எல்லாருமே இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த டெக்னிக் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிராளிகளும் கண்டுபிடித்து அவர்களும் சில்ட்ரனை போக்கஸ் பண்ணி ஆரம்ப நாட்களிலே அவருடைய கரங்களிலே கத்தியை கொடுக்கிறார்கள், திரிசூலத்தை கொடுக்கிறார்கள், லத்தியை கொடுக்கிறார்கள், இப்படி பலவிதமான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் திருச்சபை அல்லது இந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த உலகத்தை மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வந்து இந்த வேதாகமம், படிப்பு, கல்வி. இதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சமுதாயத்துல ஒரு பெரிய எழுச்சியையும் ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த 14ஆம் தேதியும் சரி அண்ட் ஜூன் 26 அந்த நாளிலும் இவர்களுடைய படங்களை எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 10%, 5%ஆவது நான் என்னுடைய வாழ்வில சின்ன பிள்ளைங்களோட மத்தியில ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம உந்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். இதை எவ்வளவு தூரத்துக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so much. God bless you.